மீன ராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். இப்போ மீன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா விரை சனி போயிட்டு இருக்கு. 12ஆம் இடத்துல சனி, ராசிக்குள்ளேயே ராகு, 7ஆம் இடத்துல கேது. இது வரைக்கும் 2ஆம் இடத்துல இருந்த குரு 3ஆம் இடத்துக்கு இடர் பெயர்கிறார். இப்படி ஒரு மாற்றம் எப்படி ஒரு தாக்கத்தை மீனராசிக்காரர்கள் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ், வியாபாரம், வேலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பண விஷயத்துல கொஞ்சம் ஒரு டைட்னஸை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஒரு சுப செலவுகள் செய்து இருக்கிற சேவிங்ஸ் எல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன், இப்போ கொஞ்சம் ஃபினான்ஷியல் டைட்டா இருக்குதுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய இது இருக்கு. ஏன்னா 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய தொடக்கத்துக்காகவோ, ஒரு புதிய முதலீடுக்காகவோ, ஒரு புதிய தொடர்புக்காகவோ, ஒரு பார்ட்னர்ஷிப்புக்காகவோ சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் உண்டுங்க. பட் அது பிற்காலத்தில் வரக்கூடிய ஒரு பலனுக்காக இப்போ நம்ம செய்யக்கூடிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. அதிக முயற்சி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குதுங்க. விரயங்களுக்கு குறைச்சலே இல்லை. என்னதான் இன்கம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா விரயங்கள் அதிகமாக போயிட்டு இருக்கு. விரய சனி போயிட்டு இருக்கு. சனி 12ஆம் இடத்துக்கு வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா 2023 கைக்கு வந்தது வாய்க்கு வரல இல்லைங்கால தான் போயிட்டு இருக்கு. அது சுப முதலீடாவோ சுப செலவுகளா இருக்கிறதுனா ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா தசாபூக்திகள் நல்லா போயிட்டு இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சுப விஷயங்களா போயிட்டு இருக்கும். இல்லைன்னா இது ஒரு ரைட் ஆஃப் பண்ற மாதிரியும் ஒரு கடனுக்கு வட்டி கட்டுற மாதிரியுமா தான் சில பேருக்கு மீனராசிக்காரருக்கு போயிட்டு இருக்கிறது தான் நிதர்சனம் உண்மை. இப்போ பார்த்தீங்கன்னா குரு 3ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால சில அசோசியேஷன், புதிய பார்ட்னர், புதிய தொடக்கங்கள் வரக்கூடியதாகவும், கல்யாணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் கல்யாணம் டக்குன்னு நடக்கக்கூடிய விஷயமாகவும், ஏன்னா பார்த்தீங்கன்னா ராசியில ராகு இருந்து 7ஆம் இடத்துல கேது இருந்து சுப விஷயங்கள் தடைகள் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த தடைகளை நீக்கக்கூடிய இந்த குரு கேது மேல பார்க்கறது நல்ல ஒரு விஷயம் இருக்கு. இது வரைக்கும் கருத்து வேறுபாடுகள் குடும்பத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் ஓரளவுக்கு கம்மியாகி அதுல இருந்து கொஞ்சம் நிம்மதியா வாழ்றங்கிற மாதிரி கொடுக்கும். என்னதான் நிதி நிலைமை விஷயங்கள் குறைவா இருந்தாலும் இந்த குடும்ப விஷயங்கள், பார்ட்னர்ஸ் விஷயங்கள், இல்லற விஷயத்துல கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு பெறக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா குரு அந்த பாவத்தை பார்க்கறது ரொம்ப நல்லதுங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குரு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற பாகிஸ்தானத்தை பார்க்கறது, அப்பா மேல இருக்கக்கூடிய விஷயங்கள், பூர்வீகத்தில் நமக்கு இருந்த தொந்தரவுகள்லாம் கொஞ்சம் நீந்தி கொஞ்சம் நல்ல உறவு நட்பு பாராட்டுற மாதிரி சில விஷயங்கள் வருது. அதே சமயத்தில் 11ஆம் இடத்தையும் குரு பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஒரு சில லாபங்கள் வர வேண்டிய சில பணங்கள்லாம் கொஞ்சம் அதனால கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு எடுத்தோங்கிற மாதிரி சில விஷயங்கள் கொடுக்குதுங்க. கேஷ்ஃப்ளோ விஷயத்தை மட்டும் தான் கொஞ்சம் குழப்பம். அதனால் அது வேற மாதிரி ஒரு பிற்காலத்துக்கு உதவு மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போகிறது, ஒரு டிராவல், சின்ன சின்ன டிராவல் கொடுக்குறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி இந்த விரயசனி நடக்கக்கூடிய டைம்ல ஒரு கேஷ்ஃப்ளோ இஷ்யூஸ் கொடுத்தாலும் பிற்காலத்தில் செய்யக்கூடிய ஒரு அனுபவிக்கக்கூடிய அறுவடை செய்யக்கூடிய லாபத்துக்காகவும் அடுத்த நிலை ஆஃப் படிநிலைக்கு நம்ம போவதற்காக சில முதலீடுகள் இப்போ நம்ம செஞ்சுதான் ஆகணும், சில தொடர்புகள் செஞ்சுதான் ஆகணும், சில வியாபாரங்கள் பண்ணிதான் ஆகணும், சில வேலை மாற்றங்கள் செய்துதான் ஆகணும். அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்து கொஞ்சம் சிரமத்தை கொடுத்து பிற்காலத்துல அதை நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமைப்பு நிறைய மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. செலவு அதிகமாகுதுன்னு பயப்படாதீங்க. இந்த செலவுகள், இந்த விரயங்கள்லாம் ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வரக்கூடியதாக இருக்குதாங்கிறது மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லது. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அது விரயங்கள் விரயங்களாகவே போய் அதை ரைட் ஆஃப் பண்ண வேண்டியதாகவே போயிடும். ஸோ எந்த விஷயத்துக்கு எது செலவு பண்ணுறோம், தேவையில்லாத விஷயத்துக்கு செலவு பண்ணாமல் கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பிற்காலத்தில் கொஞ்சம் ரொம்ப மோசமான ஒரு நிதி நிலைமைக்கு போகாமல் ஓரளவுக்கு நான் ஜெயிச்சு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை மீனராசிக்காரர்களுக்கு கட்டாயம் கொடுக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒழிய இது ஒரு 2ஆம் இடத்துக்கு கூடிய குரு 3ஆம் இடத்துல போகிறாருங்கிறதுக்காக நீங்கள் ரொம்ப நெகட்டிவாவோ பயப்படக்கூடிய விஷயம் இல்லை. கொஞ்சம் ஃபினான்ஷியல் விஷயத்தில் ஷார்ப்பாகவும் ஸ்மார்ட்டாகவும் இருந்து எந்த செலவு நீங்கள் செய்யணுமோ அந்த செலவு மட்டும் செய்யக்கூடிய ஒரு விஷயமா தான் நீங்கள் பார்க்கணும். அதே சமயத்தில் மாணவர்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நிறைய உத்வேகம் செய்யணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணுங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் செஞ்சாதான் நம்ம அடுத்த நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மார்க்கு, அந்த மாதிரி ஒரு கோல்ஸ் தான் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இது ஒரு வாழ்க்கை விஷயங்களை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு குருபலனாகவும் ஃபியூச்சரில் இது நல்ல ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாகவும் தான் இது வருகிறது. மெயினாக பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகக்கூடிய விஷயங்கள், குழந்தை பாவத்தை எதிர்பார்க்குற விஷயங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு சுப விஷயங்கள் தடைகளை நீங்கி நல்ல ஒரு அமைப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக தான் நம்ம இதை மீனராசிக்காரருக்கு பார்க்குறோம். இது ஒரு பொதுவான ஒரு பலன்கள் தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன தசாபுக்திகள் போது வச்சு தான் துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.